जयदे श्रीकृष्ण संकीर्तनम जय श्रील गुरुदेव श्रीमद् भागवतम दशम स्कंदम 10வது ஸ்கந்தம் கேசி அசுரன் வதம் பற்றி பார்க்கலாம். நாரதர் கம்சனை பார்த்து சில யோசனைகளை சொல்லிட்டு அவர் போன பிறகு கம்சன் கேசி அரக்கனை வர சொல்லி ஒரு ஒற்றனை அனுப்புகிறார். அந்த அசுர குதிரை மதுராவில் இருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டில் வசிக்குது. அவனுடைய இருப்பிடமே எப்படி ஒரு காடு செடி கொடி முற்களால் நிறைஞ்சிருக்குமோ அதுபோல் இந்த கேசி அரக்கனுடைய வசிப்பிடம் மனுஷ மிருகங்களுடைய எலும்பு கூடுகளால் நிறைஞ்சு கிடக்கும். அந்த வழியாக வர்ற மனுஷங்க பெரிய பெரிய மிருகங்களை எல்லாம் அந்த குதிரை சாப்பிட்டு அப்படி தின்னு போட்டு வச்சிருக்குது. எலும்பு கூட்டமாக கிடக்குது. அவன் சில சமயம் தேவலோகத்துக்கும் போய் அங்கே போய் கத்திக்கிட்டு இருப்பான். தேவர்கள் இந்த கேசி வந்தாலே சொர்க்கத்தை விட்டுட்டு ஓடிடுவாங்க. இனம் இனத்தோடு அப்படிங்கிற மாதிரி கம்சன் கேசியோட அதாவது கேசியை தனக்கு வேலைக்காரனா நியமிச்சிட்டான். கம்சன் சேனாபதி பதவி கொடுக்கப்பட்டது. அவங்கிட்ட கம்சன் சொல்லியிருந்தான், எனக்கோ என் இனத்துக்கோ எந்த தொல்லையும் நீ தரக்கூடாது, ரொம்ப தூரத்துலேயும் போய் இருக்காத, நான் கூப்பிடும்போது உதவிக்கு ஓடி வரும்படி பக்கத்தில் இருந்துக்க அப்படின்னு கட்டளை போட்டிருந்தான். கேசி பெரும்பாலும் மலைவாசி மக்கள் பல பேரை சாப்பிட்ருந்தான். இப்போ கம்சனுடைய தகவல் கேட்டு அங்கே வேகமாக ஓடி வந்தான். அவன் வரவும் கம்சன் ஆறுதலாக அவனை தட்டி கொடுத்து சொரிஞ்சு விடுறான். நண்பா, உன் மேலே எனக்கு ஒரு தனி நம்பிக்கை உண்டு. ஒரு காரியமாக தான் உன்னை கூப்பிட்டேன். நீ நிச்சயம் வெற்றி பெறுவ அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். அப்போ கேசி வாயை பிளந்துக்கிட்டு, ராஜா கட்டளை இடுங்க, உங்களுக்கு சேவை செய்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படின்னா. கம்சன் அவனை தடவி கொடுத்துக்கிட்டே, கேசி, நீ இணையற்ற வீரன். நாளைக்கு காத்தால புறப்பட்டு நந்த கிராமத்துக்கு போ. அங்கே வெள்ளை நிறம் கருப்பு நிறத்தில் இப்படி 2 சிறுவர்கள் இருப்பாங்க. அந்த 2 பேரையும் கொன்றணும். அப்படி இல்லாட்டி குறைஞ்சபட்சம் அந்த கருப்பு சிறுவனையாவது தின்று. இதை கட்டாயமாக நீ செய்யணும் அப்படிங்கிறான். அப்போ கேசி அப்படி உதட்டோரமாக பலமாக கணைச்சி சிரிக்கிறான். கம்சன் சொன்னான், வெறும் வயிறோட போ. பொதுவாக குதிரைகள்லாம் சாப்பிட்டாச்சுன்னா ஒரு மதப்பில் உறங்கிரும். அதனால நீ சாப்பிடாம தான் போகணும். காரியத்தை பிடிச்ச பிறகு உனக்கு இங்க பெரிய விருந்து உண்டு அப்படின்னு சொன்னான். இங்கிருந்து இப்போ சந்தோஷமா கிளம்புறான் கேசி அரக்கன். பலமா ஒரு சந்தோஷ குரல் கொடுத்து வெற்றியுடன் வருகிறேன்னு சொல்லிட்டு போறான். 2 பேரையும் தின்றுவேன். நானும் அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு எனக்கு நந்தனுடைய அந்த விரஜ பூமியில பல பேர் ஆகாரமா போக போறாங்க. இது நிச்சயம் நடக்கும் அப்படின்ட்டு கிளம்புறான். கம்சன் திரும்பவும் எச்சரிக்கான், நீ பிருந்தாவனத்துல யாரை வேணாலும் சாப்பிடு, ஆனா முதல்ல கிருஷ்ணனை காலி பண்ணிரு அப்படின்னு சொல்றான். அப்போ கேசி கிண்டலா சொல்றான், ஏன் இப்படி ஒரு சின்ன பையனை போய் வர்ணிச்சு பேசுறீங்க, அவ்வளோ பயமா அப்படின்னு கேட்குறான். இப்படி கேட்டு புயல் வேகத்துல பிருந்தாவனத்துக்கு வாரான். அவன் போனதை பார்த்து கம்சனுக்கு ரொம்ப ஒன்றும் திருப்தின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே நிறைய பலசாலிகளை கிருஷ்ணன் கொன்னது அவனுக்கு தெரியுது.
இப்போ சகுனம் பார்க்குற ஆளை கூப்பிட்டு கம்சன் அந்த அந்தகன் பேர் அவங்ககிட்ட கேட்குறான், இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்குறான். அவன் கிரக நிலைகளை வர்ணிக்கிறான். ராகு சுவாதி நட்சத்திரத்தை பேதித்தபடி இருக்கு. சுவாதி உனது சித்திர நட்சத்திரத்துல இருந்து 2வதா இருக்கு. அதனால உனது ஜென்ம நட்சத்திரமான மிருகசீரிடம் 18வதா மாறுது, 18வதா இருக்கு. அங்காரகன் செவ்வாய் சர்வோபத்திர சக்கரத்துல உன் நட்சத்திரத்துல சித்திரை மீது வக்கரமா இருக்கு. புதன் மேற்க உதயமாகுது. இது ராஜ்யத்துக்கு ஒரு பங்கம் ஏற்படுறத காட்டுது அப்படின்னு சொல்றான். சூரிய பாதையில சுக்கிரன் வேற இருக்கான். தூம்ரகேதுவுடைய வால் நட்சத்திர வரவால பரணி முதலான 13 நட்சத்திரங்கள் அதுக்கெல்லாம் பிளந்து போயிருக்கும். இப்படி அவன் விளக்கிட்டு தான். அன்னைக்கு சாயந்தரம் இடி மாதிரி ஒரு வால் நட்சத்திரம் பூமி மேல விழுது. மேகமே இல்லாம இடி சப்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. பல ஜோதிடர்கள் இத குடைபங்க அறிவிப்பு, அது ராஜ்ய இழப்பாக கூறுறாங்க. ஒரு ஜோதிடர் கம்சன் கிட்ட, கம்சா நீ வசுதேவரை கூட்டிட்டு பிருந்தாவனத்துக்கு போ, நாளைக்கு வசுதேவரோட நந்தர் கிருஷ்ணர் இவங்களை பார்த்து சமாதானமா போயிடு. இப்படி சொல்லமா கம்சனுடைய கண்கள் நெருப்பு குண்டு மாதிரி ஆயிடுச்சு. கோபத்தோடு அங்கிருந்து போயிட்டான். பக்தர்கள், வேதம், வேதியர், பசுக்கள், தேவர்கள் இவங்களையெல்லாம் பாதுகாக்க பகவான் ஹரி பூமிக்கு அப்பப்போ வர்றார். வேதங்களை மதிச்சு நடக்கிறவனுக்கு காயத்ரி மந்திரம் நன்றாக வேலை செய்யும். பிரளய சமுத்திரத்துல குதிரைமுக அரக்கன் ஒருத்தன் பிரம்மா அரோகர உறக்கத்துல இருக்கிற போது வேதங்களை அபகரிச்சுட்டு போயிருந்தான். அவனை பகவான் ஹரி அவனை மாதிரியே குதிரை முகத்தோட வதம் செய்து வேதங்களை மீட்டு பிரம்மாட்ட கொடுத்தார். இது ஒரு சம்பவம் இந்த குதிரை முகத்தோட நடந்திருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்திரனுக்கு ஒரு குதிரை பாகன் உண்டு. அவன் பேர் குமுதன். அவன் ஒரு முடி பைத்தியம். முடிய நல்லா கேசத்தை நல்லா அழகா வாரி வச்சிருப்பான். அவன் குதிரை பாகனா இருந்ததுனால இந்திரனுடைய குதிரை உச்சை சிரவஸ் அதையும் ரொம்ப அழகுபடுத்துவான். நல்லா அந்த பிடரி மயிர் ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி சீவி அலங்காரமா வச்சிருப்பான். அதனால அங்கே அவனுக்கு கேசிங்கிற பேர் உண்டு. தேவலோகவாசி, பெரிய புண்ணியவான். நல்லா இந்திரனோட ஒத்து போயிட்டு தான் இருந்தான். ஒரு நாள் இந்திரன் இல்லாத போதே இந்திரனுடைய குதிரையில ஊர் சுத்தினான். இதை கேள்விப்பட்ட இந்திரன் கோபத்துல அசுர குதிரையா போன்னு சொல்லி சபிச்சிட்டான். குமுதன் புண்ணிய பலத்தால தான் தேவலோகத்துல அவனுக்கு பிறவியே கிடைச்சது. இப்போ அசுர பிறவி கிடைச்சதுனால அதே புண்ணிய பலன் அசுரனுக்கு அதிக சக்தியை தரும்படியா ஆயிடுச்சு. அவன் தான் இந்த கேசி அரக்கன். இவன் ரொம்ப பலசாலி. இவனை கம்சன் சாப்பாடு போட்டு தான் அடிமையாக்கணும். பொதுவாக அசுரருக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். உடல்ல கவனம் செலுத்தினாலே போதும் அவங்களுக்கு. இப்படி கேசி அரக்கன் முதல்ல தேவலோகத்துல தான் அங்கங்க கணச்சிக்கிட்டு சுத்திட்டு இருந்தான். கம்சன் தொடர்பு கிடைச்ச பிறகு மதுராவில் தங்கிட்டான். கேசிக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருந்தான் கம்சன். இது நரபட்சி குதிரை. பாதி மனுஷங்களை இல்லை முக்கால் மனுஷங்களை திம்பான், மீதி உடம்பு அப்படியே கிடக்கும். இதை சாப்பிட ஒரு கூட்டம் கேசி பின்னாடியே சுத்திட்டு அலையும். மாமிச உண்ணிகள் அப்படி இருப்பாங்க. கூட்டம் கூட்டமாக அவனை சுற்றி சுற்றி வருவாங்க. பருந்துகள், கழுகுகள், ஓநாய்கள் இதுகெல்லாம் அதில் உண்டு. ரிஷிகளுடைய ஆசிரமம், அந்தணர்களுக்கு குடிசை இந்த அசுரனுடைய தாக்குதலால நாசமாயிட்டு இருந்தது. தேவர்களாலையும் கொல்ல முடியாத அளவுக்கு கேசி புண்ணிய பலம் மிக்க அசுரனா இருந்தான். இப்போ கம்சனுக்கு
கிருஷ்ண பலராம் பற்றி விழாவாரியாக விலாசம் முதற்கொண்டு நாரதர் தந்திருந்தார். அதை வச்சுதான் கேசி போறான். வேதங்கள் ஏற்கனவே ஒரு குதிரைமுக அரக்கனால அவஸ்தைப்பட்டுச்சு. இப்போ கேசி அரக்கனுடைய முடிவை வேதங்களும் எதிர்பார்க்குது. கேசியின் போக்கில் கம்சனுக்கு முழு திருப்தி இல்லாததுனால தான் கிருஷ்ண பலராம கூட்டிகிட்டு வர்றதுக்கு அதே நாளில் அக்குரூரரை ஏற்பாடு செய்தான் கம்சன். இது ஒரே சமயத்தில் நடந்துச்சு. கேசி வதமும் அக்குரூரர் போனதும். கேசி நல்லா தின்னுட்டு தினமும் சாயந்தரம் தான் எழுவான். இன்னைக்கு அதிசயமாக அதிகாலையிலே எழுந்து விருந்தாவனத்துக்கு போயிருந்தான். நல்லா பசியோடு இருந்தான். முதல்ல நந்தகுமாரனை கொன்று சாப்பிடணும் அப்படிங்கிற முடிவோடு இருந்தான். சூரிய உதயத்துக்கு கொஞ்சம் முன்னாடி அவன் பிருந்தாவனத்துக்கு வந்து சேர்ந்தான். இந்திரனுடைய சாபம் இல்லாமல் இருந்திருந்தா கேசி சொர்க்கத்திலே இருந்திருப்பான். நல்ல அதிர்ஷ்டசாலி. இந்திர சாபத்தால் இப்போ பிருந்தாவனத்துக்கு வந்திருக்கான். அந்த அசுர குதிரை பொழுதி கிளம்ப வேகமாக அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடி ஆடுது. அவனுடைய கனைப்பு சத்தம் தேவலோகம் வரைக்கும் கேட்குது. அவனுடைய உடம்பு சாட்சாத் யம வாகனம் மாதிரி கண்ணங்கரேன்னு இருக்குது. வாய் நீளமாக உருண்டு பெருசாக இருக்குது. ஆயர்கள் அவனை பார்த்ததும், இது மனுஷங்களை திங்கிற குதிரையாச்ச, எப்படி இங்கே வந்தது அப்படின்னு சொல்லி பயந்து அத்தனை பேரும் வீட்டுக்குள்ளே ஓடுறாங்க. வெளியே வராதிங்க அப்படின்னு சொல்லி ஆயர்கள் கூச்சல் போடுறாங்க. கொட்டிலில் மாட்டு கொட்டகைகளை பசுக்களும் பயத்தோட குரல் கொடுக்குது. இந்த அசுர குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி கண்ணனை மட்டும் தெரு தெருவாக தேடி அலையுது, கணச்சிக்கிட்டே போகுது. பாதையில் எந்த பாலகனும் தென்படலை. அப்போதான் காலை உணவை ஏற்றுவிட்டு கண்ணையா அம்மா கிட்ட நிற்கிறார். அம்மா வந்து அவனை அலங்கரிக்க ஆரம்பிக்கிறார். பசுமைக்கு கிளம்பணும். அந்த சமயத்தில் தான் அந்த அரக்க குதிரை இதோடைய கர்ஜனை வந்து கேட்குது. கிருஷ்ணர் உடனே வெளியே வந்து எட்டி பார்க்குறார். இது என்ன புதுசாக ஒரு குதிரை கணப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறார். ஆயர்கள் கிருஷ்ணன்ட்ட, ஓடிரு கிருஷ்ணா, வீட்டுக்குள்ளே போ, இது மனுஷங்களை பிடிச்சு திங்கிற குதிரை அப்படின்னு கூச்சல் போடுறாங்க. கேசியின் கணைப்புக்கு பதிலாக கிருஷ்ணச்சந்திரன் தம்முடைய நெஞ்சிலிருந்து ஒரு சிம்மநாதத்தை எழுப்புறார். நான் இங்கே தான் இருக்கிறேன் வா அப்படிங்கிற மாதிரி கேசியை பார்த்து கையசைக்க கேசி கிருஷ்ணரை நோக்கி ஓடி வந்தான். பின்னங்கால்களால் கிருஷ்ணருடைய நெஞ்சில் ஓங்கி உதைச்சான். பகவான் அந்த குதிரையோட இரு கால்களையும் பிடிச்சு முதல்ல சுழற்றி எறிகிறார். அது 64 மைல் தூரத்தில் போய் விழுந்துச்சு. திரும்ப எழுந்து ஓடி வந்தான். வாயை பெருசாக பிளந்து பயங்காட்டுறான். திரும்ப ஒருக்கா தூக்கி எறிகிறார். கிருஷ்ணர் வந்து அவிநாசி. அவர் அதாவது அழிவற்றவர். அவர் அசுரனுடைய வாய்க்குள்ள தம்முடைய இடது கையை திணிச்சார். பாம்பு புத்துக்குள்ள பாம்பு போகிற மாதிரி கை போச்சுது. கேசியுடைய பக்கவாட்டு பற்கள் உடஞ்சி கீழே விழுது. அவனும் கீழே விழுந்து கால்களால் உதச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ கண்ணனுடைய இடது புஜம் அவனுடைய வாய்க்குள்ளே போயிடுச்சு. கேசியின் உடல் வேர்வையில் நனையுது. கண்கள் வந்து பிதுங்குது. மலம் வெளியேறுது. வயிற்றுக்குள்ளே கையை விட்ட கிருஷ்ணர் அந்த கேசி அசுரனுடைய ராஜ உறுப்புகளை புரோட்டா மாவு மாதிரி உள்ளே உருண்டை பிடிச்சிட்டார். அவனுடைய வயிறு வெள்ளரிக்காய் மாதிரி வெடிச்சது. இப்போ தேவர்கள் வானத்திலிருந்து மலர்களை தூவுறாங்க. கேசியோடைய சோவாரிக்கிட்ட அலைஞ்ச பறவைகள், மிருகங்கள் இப்போ அவனை திங்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. இது வரைக்கும் அவனால் தின்னாங்க, இப்போ அவனே திங்கிறாங்க. இந்த லீலை முடியவும் நாரதர் அங்கே வந்தார். பகவான்கிட்ட நமஸ்காரம் செய்து, கேசியை கொன்றதுனால இனிமேல் நீங்கள் கேசவன் அப்படின்னு உலகம் உங்களை போற்றும். நாளைக்கு மறுநாள் கம்சனுடைய மல்லர்களை கம்சனோடு சேர்ந்து கொன்று அருள் புரியுங்கன்னு சொல்லி வேண்டார். கண்ணனுடைய தோழர்கள் அப்போ அங்கே வர நாரதர் உடனே மறைஞ்சிடுறார். கண்ணனுடைய இடது கை வந்து அசுத்தமாக இருந்தது. நீரால் அசுத்தமாக இருக்கு. அவனை அப்படியே அம்மாட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. அம்மா நடந்ததை கேள்விப்பட்டு இப்படி வருதப்புங்கிறவன் தான் சொன்னான் யசோதா கிட்ட,
என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. அப்போ யசோதா ஆச்சரியத்தால் அவள் கண்கள் விரியுது. அவள் உன்னை கடிச்சுதா அந்த குதிரைன்னு கேட்குறா. இல்லைம்மா, யாரும் என்னை கடிக்க முடியாது அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார். இனிமேல்லாம் இப்படி பூனை, நாய், கழுதை, குதிரை, மாடு இதுங்க வாய்கள் எல்லாம் கையை வைக்காத, அது நல்லதில்லை அப்படின்னு அம்மா சொன்னான். அப்புறம் கண்ணனை சீக்கிரம் குளிச்சுட்டு வான்னு சொல்கிறா. பசுக்கள்லாம் காத்திருக்கு, குரல் கொடுக்கறது உனக்கு தெரியலையா? சீக்கிரம் மாடு மேய்க்க போகணும், போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னான். உண்மைதான், இது மாதிரி அங்கே பசுக்கள் எல்லாம் தயாராக நிற்குது. பகவான் குளிக்க போகிறார். இப்படியாக கேசி வதம் நடந்தது. ஹரே கிருஷ்ணா.